ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. அதனால எல்லா கட்சி தலைவர்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 3 கட்சியோட தலைவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களோட சொத்து மதிப்பு 645 கோடி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனா சங்கீதா அவர்கள் சார்பா அதெல்லாம் போய் அதை தாண்டி தான் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினதா ஒரு விஷயம் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ தமிழக முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில போட்டி போடுறாங்க. அதுல அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அசையும் சொத்து 3.30 கோடி இருக்கணும். அவங்க மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்க பேர்ல 1.32 கோடி அசையும் சொத்துக்களும் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணதுல அவரோட சொத்து மதிப்பு அசையா சொத்து 39 லட்சமும் அவங்க மனைவி பேர்ல 3.4 கோடி மதிப்பிலான சொத்தும் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா சீமான் அவர்கள் பேர்ல சொந்தமா வீடு கூட இல்ல, அவரு 12 லட்சம் மதிப்புள்ள ஹோண்டா வெர்னா கார் மட்டும் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீமான் அவர்களோட மனைவி பேர்ல 25 லட்சம் மதிப்பிலான இனோவா கார் ஒன்று இருக்கு. இப்போதைக்கு சீமான் அவர்கள் கையில 50,000 ரொக்கமாகவும் அவங்களோட மனைவி கையில 35,000 ரொக்கமாகவும் தான் இருக்கு. சீமானிடம் 19 லட்சம் மதிப்பிலான 150 கிராம் தங்கமும் சீமான் மனைவியிடம் 2.8 கோடி மதிப்பிலான 1.5 கிலோ தங்கமும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பாத்தீங்கன்னா, அசையும் சொத்து 404 கோடி இருக்குன்னு, கை இருப்பா 2 லட்சம் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கணும் வேட்புமனு தாக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 5 வருஷத்துல விஜயோட மொத்த வருமானம் 735 கோடின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சங்கீதா அவங்க பேர்லயுமே சொத்து இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர்ல 15 கோடி அசையும் சொத்துக்கள் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. விஜயோட அசையா சொத்து நெட் ரேட்டுக்கு இப்போதைக்கு 220 கோடி கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வச்சிருக்க கார் ஒரு ரேட்டை பாத்தீங்கன்னா, BMW கார் வச்சிருக்காங்க, அது 80 லட்சம். டொயோட்டோ லெக்ஸஸ் கார் வச்சிருக்காரு, அது 3 கோடி மதிப்பா. ஸோ விஜய் அவர்கள் வச்சிருக்க எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ரியல் எஸ்டேட்ல மேலாண்மை இயக்குனரும் இருக்குன்ட்டு அவரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 3 பேருமே அவங்களோட சொத்து மதிப்பு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இது போல ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.